வணக்கம் அன்புக்குரியவர்களே. அதாவது ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்றவர்கள், தங்களை மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிறவர்கள், பரலோகத்துல பரமபிதாவை பார்த்த, பாதாளத்துல லூசிபரை பார்த்த, இப்படி பலவிதமான கிரியைகள் பேசுறதெல்லாம் வழக்கமா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த டக் செரீன் அப்படிங்கிற நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத செகண்டுக்கு செகண்ட் நம்ம சொல்ல போறோம். என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்போம். ஜெபிக்கும் போது ஒரு அண்ணன் சொல்றாங்க, நான் பாம்பையும் குரங்கையும் பாக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் பாம்பையும் குரங்கையும் பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ பிரசன்னத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒருமனப்பட்டு கூடுனா அங்க வாசமா இருக்கிறாரு அப்படின்னு இருக்குது இல்ல. குரங்கையும் பாம்பையும் பார்த்தான் அப்படின்னு சொன்னா அவ ஒருவேளை ஜூல இருந்திருக்கணும். ஜூல இருந்து ஜெபம் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாம்பு, பள்ளி, பூரா இதெல்லாம் வருங்கிற மாதிரி இது பண்ணுவோம் வைப்பான். டேய், ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தாண்டா தரிசனமா பார்ப்போம். வேற எதையும் இந்த அதாவது மிருகங்கள், துஷ்ட மிருகங்களையோ பலவிதமான கிரியைகளோ பார்க்க மாட்டோம்டா. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது உண்மைதானா அப்படிங்கிற ரீதியில இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரிங்களா? கேட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம திருத்திக்குவோம். மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. சொன்னா குரங்க துரத்தி விட்டுருக்கலாம், பாம்பு அடிச்சிருக்கலாம்னா இது ஆவிக்குரிய கண்ணில் நான் பார்த்தேன் அப்படின்னா. அப்ப பாத்தீங்களா, ஆவிக்குரிய கண்கள்ல குரங்கையும் பாம்பையும் எதுக்காக பார்க்கணும்? முதல்ல இதுலயே ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்கள், அதாவது வேதபாரகர், பரிசேயர்கள் மாம்ச பிரகாரமாக அவரை சிலுவையில் அறையும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய பிரகாரமாக மனுஷனை பார்த்தாங்க. நம்முடைய பார்வைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்துக்களையும் சரி, வேத வாக்கியங்களை புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கணும். அதாவது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான் அப்படின்ட்டு. அப்போ ஆவிக்குரிய கண்கள் அறிவு, தெளிவு, இப்படி பலவிதமான கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு தான், அதன்படி நம்ம யோசிப்பதற்கு தான் மனக்கண்கள் இருக்கிறது. குரங்கையும் பாம்பையும் பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. மிருகங்களை அல்ல, மிருகங்களை உண்டாக்கினவரை நோக்கி பார்ப்பதற்குத்தான் ஆவிக்குரிய பிரகாரமான அறிவை, ஆவிக்குரிய பிரகாரமான தெளிவை நாம் திறக்கப்பட வேண்டும் என்று எபேசியர் 1:18 சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. ஆவிக்குரிய கண் எங்களுக்கு எல்லாம் திறக்குமா? 20 வருஷம் ஊழி திறக்கிற எனக்கு எப்பதான் திறந்துச்சு? அவரே 20 வருஷமா, ஏற்கனவே சொன்ன பிறகு 20 வருஷமா இருக்கிறாரு. மனக்கண்கள் திறக்கப்பட்டதுனால உனக்கு எப்படி எனக்கு கோபம் வந்துட்டு ஆண்டவர் மேல கோபம் வந்துருச்சான். பாத்தீங்களா? அப்போ மனுஷனுடைய கோபமானது தேவனுடைய நீதி பக்கத்துல சேருமா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. ஆண்டவர் மேல எந்த நேரத்திலும் நாம கோவப்பட முடியாது. ஆண்டவர் தான் நம்ம மேல கோவப்படணும். இப்போ ரெட்டையர்களுடைய தோமா இருக்கார் இல்லையா, தோமா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்த்து விசுவாச்சாங்க. ஆனா அவர் செக் பண்ணி சந்தேகத்துடனேயே கைகள்ல ஆணி குத்தப்பட்ட அந்த தடத்தை பார்த்து இது பண்ணும்போது வைக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாரு அப்படின்னா, பார்க்கிற நீ பார்த்ததுனால, கண்டு பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவரை பார்க்காத நம்ம, அந்த பார்க்காத விசுவாசமானது நம்பப்படுவதற்கும் உறுதி செய்யப்படுவதற்கும் உண்டான மிகப்பெரிய விசுவாசமாக இருக்கிறது. சோ ஆண்டவரை கோபம் கொண்டு பார்ப்பது, அது கோபத்தின் விளைவோடு கூட ஆவிக்குரிய கண்கள் அவன் என்னென்ன இவன் பாக்குறான், இது என்ன இது பாக்குறான் அப்படிங்கிற ரீதிகள் அல்ல. கோபம் மனுஷன், அதாவது நீங்க செய்யக்கூடிய கோபமானது தேவனிடத்துல நீதியை பிறப்பிக்குமா என்றால் இல்லை. புரியுதுங்களா? அடுத்தது என்ன சொல்றான்னு கேளுங்க. நான் இப்பதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், நான் உங்களை பார்க்கணும். ஒருத்தன் தூதனை பாக்குறேங்க, ஒருத்தன் கத்தர் நடக்கிறத பாக்குறேங்கிறான், ஒருத்தன் சொல்றான் ஆவிக்குரிய கண்ணுங்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் பக்கா சிஎஸ்ஐ, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். தேவதூதரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா என்ன? ஒருத்தன் ஆண்டவர் நடக்கிறத பார்த்தேன்னு சொன்னான்னா உனக்கு என்ன? உனக்கு எதனால கோவம் வரணும்? அதாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் ஒன்னுலயே ஆவிக்குரிய பிரகாரமான கண்கள் திறக்கப்படும். எப்படி தெரியுமா? அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரிடத்தில் வரும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகேவினுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்தை பாருங்கள். அதே வேளையில பலவிதமான கிரியைகளோடு பயணித்த சவுலாய் இருந்தவர் பின்னாளில் பவுலாக மாறியவருடைய வாழ்க்கை தரத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு, செகண்டரியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? புரியுதுங்களா? முதல்ல அடி கொடுக்கிறவரா இருந்தவரு சபைகளை துன்புறுத்தியவராக பயணிச்சார். ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவிக்குள்ள அவரு ஞானஸ்தானம் பெற்றார். பரிசுத்த ஆவியை பெற்றதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் பெறுகிறார். சரிங்களா? ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை தரம் என்னவா இருந்தது? மாம்ச பிரகாரமாக அடி கொடுத்துதலோ
இது பண்றதோ வைக்கிறதோ, விகாரமாக பேசுவதோ, கோபமாக பேசுவதோ கிடையாது. ஆவிக்குரிய பிரகாரமாகவே பயணித்தார். சரிங்களா? எங்க பார்த்தாலும் ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடு வந்தது நிமித்தம் அவருக்கு பெருமை வராதபடிக்கு சில காரியங்கள் எல்லாம் அவருக்கு உண்டாக பெற்றிருந்தது. ஆடை இல்லாமல் இருந்தார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா சவுலு? அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக வரும் பொழுது அவருடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் விட்டு ஒழிந்தார். அப்போ அவருடைய சாட்சியை பாருங்க. அவருக்கு தூதர் சப்போர்ட் கிடைச்சது. உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது அதை கவனிச்சு பாருங்க. சரியா? ஆவிக்குரிய கண்கள்னா அந்த பார்த்தது பாம்பு, குரங்கு, இந்த அனிமல்ஸை பாக்குறதெல்லாம் ஆகாத ஒரு காரியம். புரியுதுங்களா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் தேவனுடைய வெளிப்பாடும், சமாதானம், தெய்வீக தரிசனம், தெய்வீக கிரியைகள் தான் வரும். புரியுதுங்களா? சரி, மேல என்ன சொல்றான்னு கேளு. நீர் எனக்கு வெளிப்படாட்டி நான் மேல இருந்து மாடியில இருந்து கீழே வந்து செத்துருவேன். மாடியில இருந்து குதிச்சு செத்துருவானாம். இவன் எப்படிப்பட்ட காரியங்கள் இத நம்ம எப்படி கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சோதிக்கும் போது 2வது சோதனை என்ன தெரியுமா? அதாவது ஒரு பெரிய இதுல இருந்துட்டு தாள குதியும், ஏனெனில் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சாத்தான் சொன்னான் தெரியுமா? அப்பவே கேட்காத ஆண்டவரு இவன் கீழே விழுந்து, ஐயோ ஆண்டவரே நீர் வெளிப்படலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றதை கேட்க போறாரா? இவர் என்ன இயேசுநாதர் என்ன அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சொமாட்டோ, சுஜி இதனுடைய டெலிவரி பாயா சொன்ன உடனே வந்துடுறதுக்கு என்னத்த போட்டுக்கிட்டு பாருங்க. அதாவது ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை பெற்றவர்கள், அதாவது பேதுருவே இப்படி கதை விட்டுருப்பாரா அப்படின்னா இல்ல, பவுலே இப்படி கேட்டு இது பண்ணிருப்பாரா வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆவிக்குரிய தரிசனங்கள், சொப்பனங்கள் இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை சொல்றதுக்கு தானே தவிர குரங்கையும் பாம்பையும் தேவ தூதர்களையும் ஏசு நடமாடுறத பாக்குறதெல்லாம் அது இதுவாக இருக்காதுங்க. அதெல்லாம் பொய்யுங்க. புரியுதுல இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஆவி, அதோட சேர்த்து பாவி அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா மக்களே? இது உண்மையா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. நான் அதாவது இவனை குற்றச்சாட்டுங்கிற எண்ணம் கிடையாது. பட் சாத்தானுடைய சிந்தனையாக இருக்கிறது. சாத்தான் எப்படி சொன்னானோ அதே ஃபார்மேட்ல நீங்க வெளிப்படலன்னா நான் செத்துருவேன். இது எப்படி தெரியுமா? இமோஷனல் பிளாக்மெயிலிங். ஆண்டவரே பிளாக்மெயில் பண்ணி பாக்குறாங்க. சாத்தானுக்கே போடா டே அப்பால இப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பாவியாக இருக்கிறான். ஆவி எந்த ஆவின்னு பாத்தீங்களா? இவன் கொட்டாவில கூட சேரமாட்டான். சரி, மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. போய் சாவு போறேன்னு போயிட்டா வாங்கி காத்தடிக்குது. ரொம்ப அழுதுட்டேன். மாடியில போய் சாவதுக்கு போயிருக்காரு. சாவதுக்கு போயிட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்கி காத்தடிக்கு, புரியுதுல? ஓங்கிய காற்று அடிச்ச உடனே ரொம்ப அழுதுட்டாராம். எதுக்கு அழுதாரு? ஆண்டவரை பார்க்கணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். எவ்வளவு பெரிய கதை பத்திலாம். இதுக்கு மேலதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தொடர்ந்து பாருங்க. ஆனா ஆண்டவர் அழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? எப்படி? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா ஆண்டவரே நான் சாக வேண்டும், நான் எவ்வளவு வேணும் பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு சொல்லி கதறும்போது ஆண்டவர் அப்படியே அழுகைய இது பண்ணாரா, வச்சாரா? அழுகை இம்பார்ட்டன்ட் பண்ண மாட்டாரு. நம்முடைய உள்ளான அழகு, உள்ளான அழகு, அகத்தின் அழகுன்னு சொல்றாங்கல்ல, உள்ளத்துக்குள்ள பரிசுத்தவனாக மாறுவது, பரிசுத்தமே அவரது விருப்பமாக இருக்கிறது. காரணமே இல்லாம அழுகிறதுங்கிறது ஆண்டவர் அதை கேட்கவே மாட்டாரு. ஆவிக்குரிய கண்கள் வேணும், குரங்கையோ தேவதூதரையும் பாக்குறதுக்கு எனக்கு இது ஆகாத சேட்டைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா. அதுக்கு அடுத்ததாக இந்த யோனா கதறனா, நீர் சொல்லவே இல்லை நான் எப்படி நினைவுபட்டத நீர் அழிப்புன்னு சொல்லல, நீர் நான் சாக வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு போதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ செத்து போடாடே, அதை குறித்துல நீ வீடோட அழுகிறடா, தேவையில்லாத அழுகிற, உனக்கு மரம் கலந்துட்டு அப்படிங்கிற ரீதியில தான் டீல் பண்ணிருப்பாரு, வைப்பாரு. கண்ணீரை பாக்குறாரு அப்படின்னு சொன்னா அது வேலையிட கண்டிப்பா பாக்குறாரு. பட் அது உண்மையான கண்ணீரா இருக்கணும் தம்பி. இந்த ஆவிக்குரிய குரங்க பாக்குறது, தேவதூதருக்கு பாக்குறதுக்காக அடமண்டா இருப்பது அப்படிங்கிறது ஆண்டவரை அவிசுவாசமான கண்களோடு பாக்குற அவிசுவாசியே, அற்ப விசுவாசியே அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. புரியுதுங்களா இல்லையா? அற்ப விசுவாசியே அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் இது பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு. மேல சொல்றதுதான் சரியான ஒரு ட்விஸ்ட். இதை விட முடிச்சுக்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர் கண்ணீரை துருத்தியில வைக்கிறாரு. எங்க அம்மா எந்த துருத்தியில வைக்கிறாரு? நீ கேட்ட ஜெபம் அப்படியா கேட்டாரு, அதை துருத்தியில வைக்கிறாரு. பொய் சொல்லக்கூடாது முதலாவது. அதாவது உங்களுக்காக எழுங்கள் அப்படின்றாரு. உங்களுக்காக, உங்களுடைய ஆத்மா பலப்பட, உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட நீங்க பாரப்பட்டு பிரேயர் பண்ணுங்க. சோ அதை நம்ம துருத்தியில எடுக்கிறாரு. நீங்க ஜெபிச்சது என்ன? ஆண்டவரே நான் பார்க்கணும், அப்படி ஒருவேளை பார்க்க முடியலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், யூதாஸ் காரியத்தை விட கேவலமான ஆளு நீ அப்படிங்கிறது தெரியுதுல்ல. இதுல இந்த அழுகையில ஆண்டவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா துருத்தியில வைக்கிறாரு.
மேல என்ன சொல்றாருன்னு பாருங்க கோமாளி. 7 பனைமரத்தை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சா, ஒரு 4 பனைமரத்தை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சைடு படுக்க வச்சா எவ்வளவு அகலம் வருமோ, அவ்வளோ பெரிய அக்னிமயமான ஒரு சிங்காசன சேரை நான் பாக்குறேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கான். அதாவது 7 பனை உயரத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே நிக்க வச்சிருக்கு, புரியுதுங்களா? அப்படியே படுக்க போட்டா ஒரு 4 பனைமர சைஸ்ல அக்னிமயமான ஒரு நாற்காலியை பாக்குறாராம். அக்னிமயமான நாற்காலி. ஏண்டா பவுலுக்கு கூட இந்த மாதிரியான காரியங்கள் சொல்லவே இல்லையே. பேதுரு ஒரு இடத்துலயும் அந்த மாதிரியான நாற்காலி, பல்லவ ராஜ்யத்துக்குள்ள இப்படிப்பட்ட பெரிய நாற்காலி பனைமரத்துல, அதாவது 7 பனை மர ஒசரத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியுமாங்க? எவ்வளவு கதை, எவ்வளவுதான் கதை விடுவான். அதாவது ஒரு பனை மரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி கூட நம்ம வச்சுக்கலாம். 50 அடிக்கு மேலேயே இருக்கு, சரிங்களா? ஒரு 10 அடி 12 அடி அப்படின்னால கூட ஏறிடலாம். நார்மலாக அது வந்து கூடுதலா இருக்கும், ஏறி இறங்க முடியாது. அப்படிப்பட்ட பனைமரம் 7 இதுல இருக்கா. இவன் பார்த்தானா, புரியுங்களா? 4 கால் இருக்கு தெரியுமா? 4 கால்ல ஒரு காலை கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு, புரியுதுங்களா? 50 இன்ட்டு 7 கணக்கு பண்ணுங்க, 4 இன்ட்டு 4 கணக்கு பண்ணுங்க. இப்படி பலவிதமான கணக்குகளை போட்டாலும் இவன் சொல்ற காரியங்கள் கணக்கிட முடியவே இல்லையே. எவ்வளவு பொய் பத்திலா. இதுக்கு மேலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்னங்கிற கேளுங்க. எனக்கு நம்பவே முடியல. நம்ப முடியல அப்படிங்கிறத விட மக்களுக்கே நம்ப முடியாது. ஏன்னா நம்ப முடியாத அன்லிமிட்டெட் உருட்டு, அன்லிமிட்டெட் மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ராசா. எதுக்குடா அப்படி பொய் சொல்றீங்க? ஏண்டா டேய், சரி இதுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. ஒரு இமயமலையை போல ஒரு பெரிய உருவம் அந்த சிங்காசனத்துல நீளமான முடியை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. நான் பாக்குறேன், ஏதோ கிராபிக்ஸ் படம் பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுல கேனப்பையா இருந்தான்னா கேப்பையில நெய் வெடியும்னு சொல்லுவானா, கேட்கறவனுக்கு புத்தி எங்க போச்சு? பைபிள் தெளிவா சொல்லுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல சமாரியா சிறியிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு? இமயமலை மாதிரி சொல்ல, அதுக்கு அடுத்ததாக வந்து அவருக்கு முடி இருக்கும் அப்படிங்கிறதுல இல்ல, தேவன் ஆவியாக இருக்கிறார், புரியுதுங்களா? ஆவியாக இருக்கிறார், அவருக்கு உருவமும் இல்ல, அவருக்கு இதுவும் கிடையாது. இந்த கண்ணோட்டத்துல வந்து நம்ம வந்து ஆண்டவரை கணிக்க முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ இமேஜினேஷனுடைய கிரியேஷன், அனிமேஷன் படத்துல வர்ற மாதிரி இமயமலை மாதிரி ஒரு அசுரன் இருக்கிறதை போலவும் அவனுக்கு முடி இருக்கிறதை போலவும் கதை இழந்து விடக்கூடாது. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள், காதிலே ரத்தம் வருகிற மாதிரியான கதை சொல்லாதன்று ஏன்னா எங்கிறதுல வாரிய. ஆடா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முனி அப்படின்னு சொல்லி காட்டு முனி அப்படிம்பாங்க. இந்த காட்டு முனிகளுடைய ஷேடோ ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல போகும்பொழுது அது வளர்த்தியா, சரியான வளர்த்தி, சரியான முடி அதிகமா கால் கீழே வரைக்கும் இருக்கும் அந்த முடி, அதை நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்திருக்கோம், அந்த ஒரு மோசமான ஸ்பிரிட், புரியுதுங்களா? அதை ஆண்டவரோட கனெக்ட் பண்றீங்க. ஆண்டவரை பார்க்கக்கூடாத ஒளியிலே, எவரும் பார்க்கக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார், யாருமே பார்க்க முடியாது, புரியுதுங்களா? அவர் ஒருவரே சாகாமை உள்ளவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் இப்படி இமயமலையில வந்துகிட்டு பொய் சொல்ல விடாடா, வச்சுக்கிட்டு மேடை கிடைச்சிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று இருக்கிறது, புரியுதா? பொய்யான சாட்சியை கதை விடுவது, மேடை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இப்படி பொய் சொல்வது ஆகாத ஒரு படிப்பினை. இவன் ஒரு பொய்யன், நேஷனல் ஃபிராட், உலக அண்டார்டிக் உருட்டு அப்படின்னு சொல்லலாம். அண்டவே கலகலக்கும் உருட்டு மன்னன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பயில. இவனுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் அங்க பார்த்தேன், பல்லவத்துல பாய போட்டேன், அங்க போய் பருப்பு குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. இது போன்ற நபர்கள் ஆண்டவரை கண்கூடாக பார்த்தேன் என்பது பொய். இவர்கள் எல்லாம் மாம்சக்குரியவர்கள், பேலியாளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். வேறொரு பதிவில் வணக்கம். பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி.